இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார், அதையும் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை. அந்த போதையினால தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க. அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம், ஒரு 95 மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரி, அதில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியில் அது ஒரு மாறல் சமுதாயத்துக்கு. காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும். அது இப்போ அப்படி இல்லை, அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் ஒரு கதைக்காக, அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த படத்தில் அரசாங்கத்தை பற்றியும் சரி, ஆட்சியாளரை பற்றியும் சரி, குறை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துட்டுருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் நடக்கும், ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியாக ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றினோம்னா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்டில் கொடி ஏற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம், கண்டிக்கிறோம், எங்கே போன கேட்குறோம், ஆண் குழந்தைய கேட்குறோமா? அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும்? பெண் குழந்தையை தானே பாதிக்கும். இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது. ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும், அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன். நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2023 என்கவுண்டர் தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டரோ நடக்குது, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தொடர்ந்து என்கவுண்டர் தான் போயிட்டு இருக்கு. யார் இது? சமீபத்தில் இந்த திருவேங்கடம்னு ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான். ஜெயிலில் இருக்கார், ஜெயிலிருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது, கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துகிறாங்க. என்ன அது இதுன்னா அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார், அதனால் என்கவுண்டர் பண்ணதா? இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த அன்றைக்கே நான் சொன்னது தான். திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன், இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு. ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால், நான் நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி, ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டும்னு. நன்றி நன்றி நன்றி. விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே நீங்க கேள்வி கேட்பீங்க, ஒரு நிமிஷம் செத்த இருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது. அதாவது என்னைக்கு நான் விஜய் படத்தை அதுக்கு விமர்சித்தேன்? நீங்க சொல்லுங்க. நோ நான்சென்ஸ். ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் மீடியா யூ ஆர் கமிங். ஸ்டாப் நான்சென்ஸ் வித் மீ. விஜய் இருங்க, விஜய் படத்துல என்னைக்கு நான் விமர்சித்தேன் அது சொல்லுங்க.
பிஜேபி சார்ந்துதான் கேட்கணும். ஆமா. எச் ராஜா சார் கேட்டார், நாங்க கேட்கல. அதனால நீங்க இங்க பாருங்க, ஒரு நல்ல படம் வந்திருக்கு, சமுதாயத்தை திருத்த, இந்த மாதிரி சமுதாயத்தை இதை செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கு. வரவேற்கிறேன், எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்துல போலீஸ் நல்லவதான் காட்டியிருக்காங்க, ஆனா அவங்க தானே FIR காப்பி